ஆக்சுவலா ட்ரம்ப் போடுற டாரிஃப் அத்தனையுமே வந்து அமெரிக்க வாழ் மக்களை தான் பிரைமரியா பாதிக்கும். இன்னைக்கு இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 8500 கோடி கிட்டத்தட்ட 820 பில்லியன் டாலர். ஆனா நமக்கு இதுல பாதிப்புக்கு உண்டாக்க போறது வந்து வெறும் 40 பில்லியன் டாலர் தான். நாளைக்கு என்ன பண்ணுவோம், அமெரிக்கா ஒரு 100 1000 அணு ஆயுதத்தை கொண்டு வந்து அங்க இறக்கும். 100 150 இறக்கிடும். அப்ப என்ன ஆயிடும்னா ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தினம் இப்ப நமக்கு எப்படி பாகிஸ்தான் அந்த மாதிரி ஆயிடும். அவ்வளவு பெரிய ரஷ்யாவால உக்ரைனை பிடிக்க முடியலையா? இப்ப நம்ம வந்து பாகிஸ்தான் மேல பிராமோஸ் விட்டோம். ஆனா இன்னி வரைக்கும் ரஷ்யா வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஆயுதத்தை எதையுமே பிரயோகம் பண்ணல. நம்ம இந்தியாவுக்கு என்ன டாரிஃப் அப்படின்னா நம்ம வந்து சில பிரச்சனைகளோட நம்ம வாழ கத்துக்கணுங்கிற மாதிரி தான் அது. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் மற்றும் சந்துரு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன் டாக்ஸ் 24 மற்றும் சந்துரு டாக்ஸ் இருவரும் சேர்ந்து நடத்தும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 3 பேரோட காம்போ வந்து பார்த்தசாரதி சார் ஆகட்டும், சந்திரசேகர் சார் ஆகட்டும், நானாகட்டும், நம்மளோட 3 பேரோட காம்போ வந்து இதற்கு முன்னாடி பீகார் தேர்தலுக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு சேட்டலைட் சேனல் எந்த அளவுக்கு டெப்தான அனாலிசிஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பீகார் எலெக்ஷனுக்கான ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது 2 எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நிச்சயமாக நம்ம சேனல் வந்து பாத்துக்கோங்க. பட் இன்னைக்கு நம்ம பண்ண போறது அதே அனாலிசிஸ் இல்ல. அனாலிசிஸ் வச்சு திருப்பி உங்களை போர் அடிக்கவும் விரும்புறது இல்லை. பிகாஸ் பார்த்தசாரதி சாரோட நாலேஜ் வந்து வெறும் பீகார் அனாலிசிஸோட நின்றுடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அவர் வேற ஒரு டைமென்ஷனுக்கான அனாலிசிஸோட இன்னைக்கு வந்திருக்காரு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்போட அந்த டாரிஃப்ஸ் தான். தங்க விலை ஏறுது, அரிசி விலை குறையுது, அந்த மாதிரி எதோ நம்ம கற்பனை பண்ண முடியாத விஷயமெல்லாம் அந்த ட்ரம்போட டாரிஃப்னால இந்தியா வரைக்கும் பாதிக்கப்படுது. அமெரிக்கால போடுற ஒரு விஷயம் வந்து அம்ஜிகரையிலையும் வந்து சேஞ்சஸ் வருது அப்படின்றது பாக்குறோம். சோ இது எதனால இந்த பிரச்சனை வருது, எது இதோட மூலாதாரம், என்ன பண்ண இந்த பிரச்சனை தீரும், இல்ல இது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகளுடன் சந்துரு சாரும் நானும் பார்த்தசாரதி சார் அவர்களை கேள்வி கணைகளால் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் 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 சார். முதல்ல இந்த பிரச்சனை வந்து ஓயுமா இல்லையான்றதான் எல்லாரும் போயிட்டாங்க. பாதி பேருக்கு இந்த பிரச்சனை என்னன்னே புரியறது இல்ல. ஓயுமா ஓயாதன்ற செகண்டா வச்சுப்போம். ஓவராலா இந்த பிரச்சனைனா என்ன அப்படின்றத சொல்லுங்க. என்ன ட்ரம்ப் டாரிஃப் போட்டா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது? ட்ரம்ப் டாரிஃப் போட்டா ஆக்சுவலா வந்து ட்ரம்ப் டாரிஃப் போடுறது வந்து யூஎஸ்ல வாழற மக்களுக்கு தான் உண்மையான பாதிப்பு. ரீசெண்டா ஒரு அமெரிக்கன் நம்ம நாடாளுமன்ற குழு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து அமெரிக்காலையும் ஒரு குழு இருக்கு. அதுல வந்து காமர்ஸ் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்காட் பெசன்ட்னு. அவரை போட்டு வறுத்து எடுத்தாங்க. அவர்கிட்ட ஒரே கேள்விதான் கேட்டாங்க, நீங்க டாரிஃப் போடுறீங்களே இது யாரை பாதிக்கும் அப்படின்னு. அவரு நம்ம பாலிட்டிஷியன் மாதிரியே மழுப்புன்னு மழுப்பினாரு. ஆனா அவர் திரும்ப அதே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா ட்ரம்ப் போடுற டாரிஃப் அத்தனையுமே வந்து அமெரிக்க வாழ் மக்களை தான் பிரைமரியா பாதிக்கும். ஆல்ரெடி அங்க இந்தியாவுக்கு தானே ஃபைன் போடுறாரு, பட் அமெரிக்காக்கு எப்படி பாதிப்பு? இல்ல. அதாவது டாரிஃப்ன்றது வந்து உள்நாட்டுல போடுற டாக்ஸ் மாதிரி கிடையாது. இப்ப நம்ம இந்தியால இருந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம். அந்த ஏற்றுமதியான பொருள் வந்து அமெரிக்காக்குள்ள நுழையணும்னா அமெரிக்காவுக்கு நம்ம இவ்வளவு வரி கட்ட, அதான நம்ம பொருள் மேல வரி போடுறது நம்ம கட்ட போறது கிடையாது. அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றாங்க பாருங்க, அவங்கதான் வரி கட்ட போறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆமா அவன் என்ன பண்ணுவான், 2 விஷயம் பண்ணுவான். இம்போர்ட் பண்றவன் 2 விஷயம் பண்ணுவான். இப்ப வந்து வால்மார்ட்லயே நம்ம பொருள் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம். வால்மார்ட்ல என்ன பண்ணுவான், இந்தியன் நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க கிட்ட 25% ட்ரம்ப் வரி போட்டார். இப்ப 50% கூட போடுறேங்கிறாரு. அப்ப நீங்க உங்க ப்ராடக்ட்ல எங்களுக்கு வந்து நீங்க உங்க ப்ராடக்டோட விலையை 50% குறைங்க அப்படிம்பாங்க. அது எப்படி குறைக்க முடியும்? இல்ல, நான் சிம்பிள் டேர்ம்ஸ் நான் போட விரும்புறேன். அமெரிக்கால இருந்து இப்ப நம்ம வந்து ஐபோன் வாங்குறோம் இந்தியாவில பொறுத்த வரைக்கும். சோ அமெரிக்கால வாங்கினீங்கன்னா ஒரு ஐபோனோட விலை சம்திங் ரைட் ஒரு 70,000 வச்சுக்கோங்க. அது இந்தியாவில இம்போர்ட் ஆகணும்னே இந்தியாவுக்காக அந்த 70,000 பிளஸ் இந்தியா அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்குது ஒரு 20,000 பிளஸ் இந்த ஷோரூம் அது இது ஃபலானா காஸ்ட்ல ஆட் பண்ணி நம்மளுக்கு 1,00,000 விற்கிறோம். சோ அமெரிக்கால போய் நம்ம வாங்கணும்னா 70,000, இந்தியாவில வாங்கினா 1,00,000 இருக்கு, பிகாஸ் அந்த டாக்ஸ் மூலமா. இந்த கான்செப்ட் கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இதேதான் அமெரிக்கா காரணம் ஒரு விஷயம் பண்றான். பட் அந்த டாக்ஸோட ரேட்டை இப்ப ஏத்திட்டாங்க. இல்ல அங்கதான் இங்க ஒரு சின்ன இங்கதான் நம்ம சின்னதா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம பொருட்கள் முழுவதுமா இம்போர்ட் தான் பண்ணிருந்தோம், இறக்குமதி தான் பண்ணியிருந்தோம்.
ஓகேங்களா? இப்ப சாம்சங் எல்லாம் மொபைல் எல்லாம் நம்ம இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்றோம். அதனாலதான் இந்தியால இப்ப மொபைல் விலையெல்லாம் ரொம்ப சீப் ஆயிடுச்சு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, இப்ப டெஸ்லா கார் வருது. டெஸ்லா காருக்கு வந்து 100% மேல நம்ம வரி விதிச்சோம் இம்போர்ட் பண்றதுக்கு. அப்ப அங்க வந்து ஒரு கார் அமெரிக்கால வந்து உதாரணத்துக்கு 50 லட்சம் ரூபாய் விலையில விற்கிறாங்கன்னா, டெஸ்லால இங்க டெஸ்லால இருந்து இம்போர்ட் பண்ற ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வந்து 50 லட்சத்துக்கு மேல இன்னொரு 50 லட்சம் வரியை கட்டி 1 கோடி ரூபாய் அதோட லேண்டிங் காஸ்ட். அந்த 1 கோடி ரூபாய்க்கு மேல ஷோரூம் மத்த இதர செலவுகள்லாம் சேர்த்து 1 கோடியே 10 லட்சத்துக்கு விற்கும். அப்போ அமெரிக்கால இருந்து இப்போ விற்கிறவன் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்கிறான். இந்தியன் கவர்மெண்ட் போடுற 50 லட்சம் ரூபாய் வரி. இப்ப அதே உல்டா பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். ஆனா ட்ரம்ப் போட்ட 50% வரியினால அந்த பொருள் வந்து 150 ஆயிடுது. இதை யார் பே பண்ணுவாங்கன்னா நம்ம பே பண்ணல. நம்ம பே பண்ணல. அங்க இருக்கிற இம்போர்ட்டர் பே பண்றான். அவன் அங்க இருக்க இம்போர்ட்டர் பே பண்ண போறான். அவன் என்ன பண்ணுவான், கஸ்டமருக்கு அதை 150 ரூபாய்க்கு விற்பான். ஆனால் இது என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணுவான்னா, நீங்க கொஞ்சம் விலையை குறைங்க அப்படின்பா. நம்ம அந்த கொஸ்டின்ல தான் எனக்கு முரண்பாடு படுறேன். நீங்க கொஞ்சம் விலையை குறைங்க அப்படின்ட்டு ஏன் சொல்ல போறாங்க? நம்ம ஒரு பொருளை வந்து அனுப்புறோம். அங்க இருக்கிற அமெரிக்காக்காரங்க வந்து என்னடா 100 ரூபாய் வித்த பொருள் இப்ப 200 ரூபாவா மாறிடுச்சு, நான் இந்த பொருளை வாங்க மாட்டேன், அவங்களுக்கு வந்து அந்த டிமாண்டே இல்லாம போயிடுச்சு, நான் வேற ஆப்ஷனை தேடி போறேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு தானே லாஸ். கண்டிப்பா லாஸ். அங்கதான் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் கண்டிப்பா லாஸ். ஆனா அப்ப இந்தியாவுக்கு வச்ச செக்கா தானே பார்க்கணும். இந்தியாவுக்கு வச்ச செக் கண்டிப்பா அது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸை பாதிக்க தான் செய்யும். அதுல பாதிப்பு இல்லைன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். பாதிக்க தான் செய்யும். ஆனா அதுக்கு தான் நம்ம அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து யூகே கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம். யூகே கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவது அவன் வந்து என்ன சொல்றான், உங்ககிட்ட இருந்து வாங்குற பொருளுக்கெல்லாம் நான் டாக்ஸ் போடல, இம்போர்ட் டாக்ஸ் போடல, அதனால 0 டாக்ஸ்ல நீ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம மார்க்கெட்டை நம்ம விரிவுபடுத்துறோம். இன்னைக்கு வந்து நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள் கூட ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து மொத்தமா அவங்க நாட்டுல அத்தனை கமிஷனர்ஸ் ஒரே சமயத்துல இந்தியாவுக்கு வந்து 20 கமிஷனர்ஸ் வந்து மோடி அரசாங்கம் நம்ம அரசாங்கத்தோட நெகோசியேட் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரம்ப் அவங்க வந்து 2 மாசம் முன்னாடியே வந்துட்டாங்க, ட்ரம்போட பாதிப்பு இருக்கு, அதனால நீங்க வந்து எங்களுக்கு பொருளை சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நம்மளும் நம்மளோட மார்க்கெட் இப்ப விரிவுபடுத்துறோம். உதாரணத்துக்கு இப்ப சொல்லிங்கன்னா, இந்த சீ ஃபுட் எல்லாம் இப்ப நம்ம புதுசா 15 கண்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். முன்னாடி கம்ஃபர்டபுளா எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்துப்பா, அதனால நமக்கு வேற மார்க்கெட்டையே தேடி போக வேண்டாம். இப்போ நம்ம அப்படி பண்ணல. இப்போ நம்ம தேடி போறோம். அப்ப அமெரிக்காவுக்கு போற பொருளை நம்ம மத்த நாடுகளை இப்ப டைவர்ட் பண்றோம். நீங்க சொல்றபடி பார்த்தாக்கா ஒரே பர்ச்சேஸ் இருந்தாக்கா அவன் சொல்றத செய்யணும்னு இருக்கும். நிறைய பர்ச்சேஸரை வந்து பிராடா பண்ணிட்டாங்க இந்தியா. அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம இன்னொரு 20 கஸ்டமர் இருக்காங்க. அவ்வளவு. அப்போ நமக்கு வந்து நம்மளோட உள்நாட்டு எக்கானமி பாதிக்காது. அதனால பாதிக்க கூடாதுங்கிற வகையில நம்ம அரசாங்கம் செயல்படுது. பாதிக்காதுன்னு கிடையாது, பாதிக்கும். பாதிக்காத வகையில நம்ம அரசாங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். இதுல வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு பதில் சொல்லணும்னா, ஒரு சின்ன ஒரு கிராஃபிக் நான் ஒன்னு காமிக்கிறேன். தெரியுதா இப்ப கிராஃபிக் உங்களுக்கு? எஸ், நீங்க சொல்லுங்க சார். இப்போ இந்தியாவோட மொத்த ஏற்றுமதி வந்து $820 பில்லியன். $1 பில்லியன் வந்து 8500 கோடி. இன்னைக்கு இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 8500 கோடி, கிட்டத்தட்ட $820 பில்லியன். ஆனா நமக்கு இதுல பாதிப்புக்கு உண்டாக்க போறது வந்து வெறும் $40 பில்லியன் தான். அதாவது 5% குறைவு தான். ஓகேங்களா? ஒன்லி 4.8%. இதுக்கு தான் நம்ம அரசாங்கம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்து இப்ப நம்மள எப்படியாவது வந்து நம்ம இந்த பாதிப்பையும் குறைக்கணும். இப்ப ஜிஎஸ்டியை குறைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. உள்நாட்டுல பர்ச்சேசரை ஜாஸ்தி பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து இப்ப நம்ம அரசாங்கம் ஸ்டெப்ஸ் எடுக்குது. ஸோ இந்த $40 பில்லியன் உள்நாட்டிலேயே செலவு பண்றபடி ஒண்ணு. ரெண்டாவது புது கண்ட்ரிக்கு நம்ம விற்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணான்னா இந்த $40 பில்லியன் நமக்கு லாஸ் ஒரு $20 பில்லியன் இருக்கும்
அப்படிங்கிற நிலைமையில நமக்கு கொண்டு வரப்படும். அகைன் இன்னொரு டவுட் எனக்கு வருது. நீங்க சொல்லிட்டீங்க நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து வெளியில அனுப்ப முடியாம இருந்தா அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாதவங்க ரஷ்யாக்கோ இல்ல இங்கிலாந்துக்கோ நீங்க அனுப்புங்க, இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளேயே நீங்க வித்துருங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் நம்ம மார்க்கெட்டை விரிவுபடுத்துறதுக்கு உருவாக்கும். ஓகே, பட் இதுக்கான அல்டிமேட் சொல்யூஷன் தான் என்ன? ஏன்னா சம்பந்தமே இல்லாம நம்ம பார்க்கும்போது நியூஸ்ல படிக்கும்போது ரஷ்யா உக்ரைன் வாரால ட்ரம்ப் வந்து இது பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்போர்ட்டர் பாதிக்கிறாங்கன்னு. ரஷ்யா உக்ரைன் எங்கேயோ அடிச்சுக்குது, சம்பந்தமே இல்லாம ட்ரம்ப் ஒரு டேரிஃப் போடுறாரு, சம்பந்தமே இல்லாம நம்ம வந்து அதை பத்தி யூடியூப் வீடியோ பண்ணியிருக்கோம். இது என்னதான் இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்? இது எப்பதான் முடியும்? இது முடியறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சாதாரணமா நம்ம வெறும் அதாவது இந்த தமிழ்ல சொல்லுவா இருந்தா பனை மரத்துல தேள் கொட்டினா தென்னை மரத்துல நெறி கட்டுது அப்படின்னு நம்ம பழமொழி இருக்குமா? இப்ப நம்ம அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு தேச தலைவரும் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட 1-2 குறிக்கோளை வச்சிருப்பாங்க. ஆனா ட்ரம்ப் ஒரே ஒரு குறிக்கோள், தனக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கிடணும், பீஸ் பிரைஸ், நோபல் பிரைஸ் வாங்கிடணும். அதுதான் அவரோட முதல் குறிக்கோள். ஏன்னா அவருக்கும் ஒபாமாக்கும் பயங்கர பகை. அது வந்து பல ஜென்ம பகை மாதிரி ஒரு பகை. அவருக்கு வந்து சும்மாவே நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, எனக்கு அதே மாதிரி கொடுக்கணும்னு. அவரு பதவி ஏற்கிற டயத்துல 3-4 வார் வேற நடந்துட்டு இருந்தது. நம்ம வந்து இஸ்ரேல் காசா வார், ரஷ்யா கொரியா வார், உக்ரைன், இதெல்லாம் நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் வார் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஒரே நாள்ல நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது நடக்கல. இப்போ வந்து 2வது வந்து இந்தியா பாகிஸ்தான் போர்ல வந்து நான் தான் அதை முடிச்சு வச்சேன் அப்படின்னாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, நமக்கு வந்து மோடி வந்து ஆமாமா அவர் தான் முடிச்சு வச்சார் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லுன்னு நினைச்சாரு. ஆனா நம்ம இன்னி வரைக்கும் அதை பத்தி வாயே திறக்கல. நம்மளோட பிரதம மந்திரி வேற பார்லிமெண்ட்ல இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. இப்போ அந்த கோவத்தை அவர் யார் மேல காட்டுவார்? அதனால ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம் ரஷ்யா பொருளாதாரத்தை அழிக்கணும். அந்த பொருளாதாரத்தை அழிக்க முடியாம இருக்கிறதுக்கு நம்மள மாதிரி கண்ட்ரிஸ், இந்தியா, சைனாலாம் பெட்ரோல் அங்கேருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே கூட அமெரிக்க அம்பாசிடரே சொல்லிட்டாங்க, இந்தியாவா நேரடியா வாங்கல, நாங்க சொல்லிதான் அவங்க வாங்கினாங்க. இந்தியாவும் வாங்கலன்னா பெட்ரோல் விலை $180 வரைக்கும் போயிருக்கும். அது $80 $70 நிறுத்துறதுக்கே இந்தியா வாங்குறது தான் காரணம். ஆனா இது ட்ரம்பால ஏத்துக்க முடியும். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்கல, எந்த விதமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் ரஷ்யா கூட அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க வந்து யுரேனியம் வாங்குறாங்க, சில கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வாங்குறாங்க, சில ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறாங்க. ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கும் வந்து இவங்க வந்து அமெரிக்கா டைரக்டா ரஷ்யா கூட ட்ரேட நிறுத்த வேண்டியதானே, நம்மள நிறுத்தணும்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன? அதுதாங்க பிரச்சனை இன்னைக்கு உலக. நீங்க வந்து இது ஜெய்சங்கர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இந்த நாட்டோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாருன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன நினைக்குதுன்னா, தங்களோட பிரச்சனைகள்லாம் உலக பிரச்சனைகள், உலக நாட்டு எல்லாரோட பிரச்சனை. ஆனா உலகத்துல வேற எந்த நாடு எப்படி நாசமா போனாலும் அது என்னோட பிரச்சனை கிடையாது. இதுதான் யூரோப்ஸ் ப்ராப்ளம் இஸ் வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம், வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் யூரோப் ப்ராப்ளம் அப்படின்னாரு. ஓகேங்களா? இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இதையே வந்து இன்னைக்கு ஏன் இந்த வார் கூட அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில டீடைல்ஸ் கொடுக்குறேன். இந்த வார் அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. காரணம் என்னன்னா, இதுக்கு வந்து எப்படி சொன்னா ஜென்ம பகை மாதிரி இது ஒரு 100 வருஷ பகை நடக்குது. ஓகேங்களா? இந்த 100 வருஷ பகையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதோட தொடக்கம் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1990 வரைக்கும் இந்த யுஎஸ்ஏ 30 வருஷம் 1970 நினைச்சிருந்தேன். நீங்க 1990 30 வருஷம் மேலன்றீங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. ஆமா, அப்படிதானே. 35 வருஷத்துக்கு முன்னாடி அது 1990. இல்ல என் மைண்ட் 30 வருஷம் 1970 பத்தி நான் யோசிச்சிருந்தேன். மண்டைக்கு உரைக்குது 1990 30 வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு. 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, வயசு ஆயிடுச்சு ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா இந்த நேட்டோ யுஎஸ்ஏக்கும் ரஷ்யா, அதாவது ரஷ்யாவோட முன்னாடி அமைப்பான யுஎஸ்எஸ்ஆர்,
இது ரெண்டுத்துக்கும் ஒரு சமநிலை இருந்தது உலகத்துல. ஓகேங்களா? 1990 ரஷ்யா உடையற வரைக்கும் ஒரு சமநிலை இருந்தது. ஆனா இந்த சமநிலை வந்து இன்னைக்கு சுத்தமா இல்ல. இதுக்கு சமநிலை எதுல இருக்கு? சமநிலை லேண்டோட சைஸ்லயா? இல்ல லேண்ட் பவர், பொலிட்டிக்கல் பவர் அப்படிம்பாங்க. பொலிட்டிக்கல் பவர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இதுல ஒரு சமநிலை இருந்தது. இன்னைக்கு அந்த சமநிலை இல்ல. அத வந்து நான் ஒரு சின்ன இன்னொரு மேப் மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னீங்கன்னா, இப்ப இந்த மேப்பை பாத்தீங்கன்னா இது உலக மேப். ஓகேங்களா? இப்ப இந்த உலக மேப்ல நான் ஒரு இதோ மாத்திட்டு வரேன் பாருங்க. இது வந்து நமக்கு வெறும் ரஷ்யா மாத்திரம் தான் தெரியுது. ரஷ்யாவும் அதோட சின்ன கூட்டமைப்பு நாடுகள் ஒரு 5. இதுதான் வந்து 1992. நான் இப்ப குவிக்கா உங்களுக்கு வந்து இயர் ஆட் பண்றேன். நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்ப இந்த இயர் ஆட் பண்ணும்போது இது வந்து இங்கதான் வந்து கலர் ஆகுது. 1944ல இதுதான் ஒருங்கிணைந்த ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர் அப்படிம்பாங்க, யுனைடெட் சோவியட் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அப்படிம்பாங்க. இது வந்து இரண்டாம் உலக போர், வேர்ல்டு வார் 2 முடியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி உலக வார் முடிஞ்ச உடனேயும் 1949ல நேட்டோன்னு ஒண்ணு உருவாகுது. அந்த நேட்டோ வந்து இதுதான் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷன். அந்த இந்த ப்ளூல இருக்கிறது அமெரிக்கா, கனடா, இங்க இருக்கிறது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு 5-6 இருக்குங்க. இப்படி ஒரு சின்ன கூட்டமைப்பா தான் அதை ஆரம்பிச்சாங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அந்த நேட்டோ கூட்டமைப்புக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரிஸ் தனியா இருக்கு, இன்னும் சேரல நேட்டோல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நீங்க இப்ப இந்த பாருங்க அங்கெல்லாம் ப்ளூ ஒயிட்டே வரும். 1952, 55, 82, 91. இங்க இந்த ப்ளூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இந்த ப்ளூ அதிகமாயினே வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நீங்க இந்த 1991 இது வந்து புட்டின் வந்து பதவி இருக்கிற வரைக்கும் பெரிய கேப் தெரியுதா உங்களுக்கு? 99ல புட்டின் பதவி ஏத்தாரு. ரஷ்யா உடையறது 1991. அது வரைக்கும் ஒரு கேப் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் 1991 ஆட் பண்றேன், அப்புறம் 1999 ஆட் பண்றேன். இப்ப பாருங்க பக்கத்துல வந்துட்டாங்க. நேட்டோ ரஷ்யா பார்டருக்கே வந்துட்டான். அதை விட 2004, 2009, 2017 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உள்ளுக்குள்ளே வந்துட்டானே கூட சொல்லலாம். நீங்க பார்டர் அப்படியே டச் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்டர் அப்படியே டச் பண்ணிட்டாங்க. பழைய ரஷ்யாவும் நாட்டோட சேர்ந்துச்சா? பழைய ரஷ்யால பிரிஞ்ச கண்ட்ரிஸும் ஆமா பழைய ரஷ்யால இருந்து பிரிஞ்ச கண்ட்ரி சேர்ந்துருச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு ஆடு இருக்கு பாருங்க, இதான் உக்ரைன். இப்ப நீங்க பாருங்க ரஷ்யா வாசலுக்கே வந்துட்டான். இல்ல பட் இந்த லாட்வியா, எஸ்டோனியா அந்த கண்ட்ரிஸ் எல்லாம், இந்த பால்டிக் நேஷன்ஸ் எல்லாம் கூட இப்போ நேட்டோல சேர்ந்துருக்குங்களா? எல்லாம் வந்துருச்சு. பட் என் கொஸ்டின் என்னன்னா, அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேரும்போது அமைதியா இருந்த ரஷ்யா உக்ரைனுக்கு மட்டும் ஏன் இப்ப பொங்குது? உக்ரைனுக்கு ஏன் பொங்குதுன்னா, நம்ம வந்து சாதாரணமா அதை இது பண்ண முடியாது. ஏன்னா அதாவது உக்ரைனுங்கிறது வந்து அதோட வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அதாவது இப்ப இத ஈவன் லாட்வியா, எஸ்டோனியா அவங்க எல்லாம் கூட பார்டர் நேஷன்ஸ் தான் இன்ஃபேக்ட். அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னா உக்ரைன்ல இருக்க கிரீமியா வந்து ரஷ்யா ஒரு தடவை அனெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு. இப்போ நாட் ராங் 2015-16 டைம்ல அனெக்ஸ் பண்ணிச்சு. பட் பண்ண டைம்ல இந்த மாதிரி ஆல்ரெடி உக்ரைனுக்குள்ள ரஷ்யா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பால்டிக் கண்ட்ரிஸ் எல்லாம் நேட்டோல சேர்ந்த போதும் பிரச்சனை இல்ல. உக்ரைன் மட்டும் எப்படி அது நீங்க வாசல் அப்படின்னு சொல்றீங்க? இப்ப நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானும் பார்டர் தான், பங்களாதேஷும் பார்டர் தான். பாகிஸ்தான்ல வந்த போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா பங்களாதேஷ்ல வந்தா மட்டும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றது அது என்ன மாதிரியான நிலைப்பாடு? அது என்னன்னா, இப்ப நீங்க வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இப்ப சில கண்ட்ரிஸ் எல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இப்ப வந்து கசக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இங்க வந்து துர்க்மெனிஸ்தான், இதெல்லாம் வந்து இப்ப ரஷ்யா, சைனா வந்து SCOன்னு ஒரு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நாடுகள்லாம் அதுக்குள்ள சேர்த்துட்டாங்க. அப்ப இவங்களும் முஸ்தீபு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உக்ரைன் அப்படின்னீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இந்த பின்லாண்டுன்னு ஒரு கண்ட்ரி, இது ஏற்கனவே யூரோப்பியன் கண்ட்ரி தான். இது வந்து நேட்டோ கூட சேர்ந்ததுனால புட்டினால ஒன்னும் தடுக்க முடியாது. ஆனா உக்ரைன்ன்றது வந்து ஒரு காலத்துல நம்ம கூட இருந்த நாடு. இன்னைக்கு அவன் ரஷ்யாவோட அங்கம், அவன் நேரா உள்ள போயிட்டான்.
நீங்க பின்லாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய உடன்படிக்கை எல்லாம் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ஓப்பன் பார்டரே இருக்கு. அதாவது அப்படியே ரோட கிராஸ் பண்ற மாதிரி கிராஸ் பண்றதுக்கு ஒரு இடம்லாம் இருக்கு ரஷ்யாவுக்கும் பின்லாண்டுக்கும். ஆனா உக்ரைன் வந்து என்னன்னா அதுதான் கடைசி. இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இப்ப ரஷ்யா என்ன சொல்லிட்டு இருந்தா, அட்லீஸ்ட் உக்ரைனை விட்டு வைங்கப்பா, தொடாதீங்கன்னு அவர் வந்து ஒரு 7-8 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஸ்டெடியா வந்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, இதையும் மீறிட்டோம்னா நமக்கு ஒரு தடுப்பணையே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, உக்ரைனை பிடிச்சிட்டாரு. இப்போ உக்ரைனை பிடிச்சதுல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 மேப் இருக்கு. இப்ப இதுதான் உக்ரைனோட மேப். உக்ரைனுக்கு நேட்டோவோட சேர வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு? என்னன்னா ஒரு பெரிய ஆளை பார்த்து பயம்தான், வேற என்ன. அதாவது ஏற்கனவே ரஷ்யா வந்து நம்மள இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம இன்னொரு ஆள் பெரிய ஆள் நம்ம கிட்ட அவர் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம யூரோப் கூட சேர்ந்துட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு, ரஷ்யா கூட சேர்ந்தோம்னா கபலீகரம் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்க. அவ்வளவுதான். அதனால வந்து உக்ரைன் வந்து அங்க போறார். புட்டின் என்ன இருந்தாலும் ஒரு எதேச்சாதிகார ஸ்டைல் உள்ள ஆளு தான். இல்லாட்டி அவரை வந்து ஒரு டெமோக்ராட்னாலும் மெயின்டைன் பண்ண முடியாது. சோ அதனால உக்ரைன் என்ன பண்றா, நமக்கு பெட்டர் யூரோப்பு நேட்டோ கூட சேர்றது தான். இது வந்து நீ அது சேராதன்னு தடுக்கிறது தான். நேட்டோ மூலமா கண்ட்ரோல் பண்றதுக்கு பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா. இன்னொன்னு வந்து நேட்டோனா சாதாரண அக்ரிமெண்ட் கிடையாது. இப்ப நீங்க நேட்டோ உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு 2000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து மறுநாள் கர்த்தல வந்து இறங்கிடுவோம். அமெரிக்காவோட ஆர்ம்ஸ் வந்து இறங்கிடும். சட்டப்படி அமெரிக்கா வந்து அங்க அவங்களோட அக்ரிமெண்ட் படி அமெரிக்கா வந்து ஒரு 100 இன்னைக்கு உக்ரைன்ல வந்து அணு ஆயுதம் கிடையாது. அவங்க உக்ரைன் தனி நாடாகும் போது அவங்க அணு ஆயுதத்தை எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டாங்க ரஷ்யா கிட்ட. அதனால அவங்க வந்து அணு ஆயுதமே செர்னோபில் கூட உக்ரைன்ல தான் இருக்குது. அந்த ரஷ்யால நடந்த அந்த வெடிப்பு கூட. நாளைக்கு என்ன பண்ணுவோம், அமெரிக்கா ஒரு 100-1000 அணு ஆயுதத்தை கொண்டு வந்து அங்க இறக்குவோம். 100-150 இறக்கிடுவோம். அப்புறம் அமெரிக்காவோட பேட்ரியாட் சிஸ்டம் அங்க வந்து இறக்கிடுவோம். அப்ப என்ன ஆயிடும்னா ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய தினம் இப்ப நமக்கு எப்படி பாகிஸ்தான் அந்த மாதிரி ஆயிரும். அதாவது வீட்டு வாசல்ல ஒரு 10 பேர் சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குமோ, அவன் போலீஸோ திருடனோ சுத்திக்கிட்டே நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. அந்த மாதிரி ரஷ்யா ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கு தான் அவங்க பிளான் பண்றாங்க. அது ரஷ்யா விரும்பல. கண்டிப்பா அது ரஷ்யா விரும்பல. இதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நீங்க இதுல வந்து ஒரு சின்ன இந்த மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உக்ரைன் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ரஷ்யாவோட பார்டர். இந்த கிரிமியா ஆல்ரெடி ரஷ்யா தான் வச்சிருக்கான். இப்ப டான்பாஸ், லுஹான்ஸ்க் இதெல்லாம் வந்து இப்ப நீங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல சிவப்பா தெரியுது பாருங்க, இதெல்லாம் இப்ப ரஷ்யா கையில இருக்கு. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு புட்டின் சொல்லியிருந்தாரு உக்ரைன்ட்ட, நீ உன்னோட ரேர் எர்த் மினரல்ஸ் அதெல்லாம் எனக்கு மைனிங் பண்றதுக்கு எனக்கு இது ரைட்ஸ் கொடு, நான் உன்னை அமெரிக்காவும் அதுதானே கேட்டிருக்கு. எக்ஸாக்ட், அமெரிக்காவும் அதான் கேட்டிருக்கு. புட்டின் என்ன பண்ணிட்டாரு ஸ்மார்ட்டா, இந்த டோனட்ஸ்க்கு இந்த ஏரியால எல்லாம் தான் வந்து நிறைய ரேர் எர்த் மினரல் இருக்கு, அதெல்லாம் அவர் ஆல்ரெடி புடிச்சிட்டாரு. ஓகே ஓகே, இல்ல பட் அவ்வளோ பெரிய ரஷ்யாவால உக்ரைன் ஒரு சின்ன நாட்டை ஜஸ்ட் லைக் தட் பிடிக்க முடியல. 2.5 வருஷமா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனை இழுத்துன்னு இருக்கு. அவ்வளவு பெரிய ரஷ்யாவால உக்ரைனை பிடிக்க முடியலையா? இல்ல, இதுல வந்து என்னன்னா இன்னி வரைக்கும் நீங்க ரஷ்யாவை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பாகிஸ்தான் மேல பிராமோஸ் விட்டோம். ஆனா இன்னி வரைக்கும் ரஷ்யா வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஆயுதத்தை எதையுமே பிரயோகம் பண்ணல. அவங்க இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து பிராமோஸ் கீழே வந்து நாகு, பிருத்திவி, ஆகாஷ், திரிசூல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுதங்கள் இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஈக்குவலன்ட் மிசைல்ஸ் தான் இன்னி வரைக்கும் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல அடிச்சு. அதே காரணம் என்ன, ஒரே அடியா போய் கேப்சர் பண்ணிருக்கலாம்ல. இப்ப அமெரிக்காவோட எந்த விதமான தலையீடும் வந்து இருக்காது, டைரக்டா போய் கேப்சர் பண்ணிருக்கலாமே. அப்ப என்ன இல்ல, ரஷ்யாவோட இது ஸ்ட்ரென்த் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் செய்திருக்கிறாரு. நீங்க வந்து 2ஆம் உலக போர்லயே கூட ஜெர்மனி ஹிட்லரோட ஆர்மி உள்ள வர வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணி அவங்களுக்கு தெரியும் சைபீரியாவுக்கு வந்தா திரும்பி போக முடியாது அப்படின்னு. அலோவ் சைபீரியாவுக்கு வந்தோன்னு பனியிலேயே செத்து போயிட்டான்.
இதையே தான் அவங்க வந்து நெப்போலியன் வந்து ரஷ்யாக்குள்ள வரும்போது நெப்போலியன் அதே மாதிரிதான் அவங்க உள்ள விட்டு தான் அடிப்பாங்க. ரெண்டாவது வந்து புட்டினுக்கு இப்ப என்னன்னா இத வந்து ரொம்ப பெருசா எடுத்துட்டு போயிட்டோம்னா உலக நாடுகள் யூரோப்பியன் நாடுகள்லாம் அமெரிக்கா எல்லாருமா சேர்ந்து அவனை திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. சிம்பத்தி வந்துடக்கூடாது. அதனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணும். ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் இந்த வாரம் போட்டா கூட அவங்க நிப்பாங்க. அவங்களுக்கு அந்த உள்நாட்டுல திறமை இருக்கு. ஆனா வந்து உக்ரைனுக்கு ஒரு நாளும் வந்து இது வந்து அழிவை நோக்கி தான் போகும். அதனாலதான் வந்து ரஷ்யா வந்து பொறுமையா ஃபைட் பண்ணாங்க. இப்ப ரஷ்யாவுக்கு போறாத வரைக்கும் சைனாவோட ஒரு அலையன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அவங்க பழைய இது வந்து பிஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ஆர்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா இந்தியா சைனா கூட்டமைப்பு. ஆமா, இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. நம்ம எல்லாரும் நம்ம 3 பேர் ஒண்ணு சேரணும், நம்ம தான் பெரிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஐசி கூட்டமைப்பை 10 வருஷமா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்தியா கொஞ்சம் சைனாவோட பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் அமுக்கி வாசிட்டு இருந்தாங்க. பழையபடி இப்ப என்ன ஆகி போச்சு, ட்ரம்போட டாரிஃபோட எஃபெக்ட்னால இவங்க 3 பேர் இப்ப ஒண்ணு சேர நிலைமை வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம். 7 வருஷம் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் போய் சைனாக்கு போறாரு. இன்னைக்கு ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வந்து நம்ம சைனாவோட வாங்கி வந்து நம்ம நாட்டில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு ஜெய்சங்கர் கூட. நாளைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட பேச போறாரு. சோ எது இன்னைக்கு டெமோக்ராட்டிக்ஸ் அமெரிக்கால வந்து டெமோக்ராட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க எது நடக்க கூடாதுன்னு நம்ம தவிர்க்க நினைச்சோமோ அத ட்ரம்போட டாரிஃப் செஞ்சு பிடிச்சிருச்சு. இந்தியா சைனாவை நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம். அவங்கள வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணதுனால அவங்க சைனா கிட்ட சேராம இருந்தாங்க. ரஷ்யாவை நம்ம ரொம்ப கொடையாத்துனால அவரும் சைனாவை தள்ளி நின்றாரு. இன்னைக்கு இவங்க 2 பேரையும் குறைஞ்சதுனால இந்த 3 பேரும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அமெரிக்கா ட்ரம்பும் புட்டினும் மீட் பண்ணி இருக்கிறதால இதுக்கான டென்ஷன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் வந்து நான் சொல்றேன், இந்த நம்ம மணல் கயிறுல போடுற மாதிரி எஸ்வி சேகர் போட்ட 8 வித கட்டளைகள் மாதிரி இங்க வந்து ரஷ்யா வந்து ஒரு 7 கட்டளைகள். இந்த 7 கட்டளைகளை நிறைவேற்றினா மாத்திரம்தான் இந்த போரை நான் நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். முதல் கட்டளை ஆமா, முதல் கட்டளை வந்து உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் கொடுக்க கூடாது அப்படின்னு. இத ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டாரு, உக்ரைன் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா அது மாத்திரம் கிடையாது, நீங்க வந்து நேட்டோ யூ ஷுட் நாட் கிவ் மேஜர் ஆர்ம்ஸ் டு யுக்ரைன், பெரிய அழிவு ஏற்படுத்தக்கூடிய எந்த இதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ரெண்டாவது 20% ஆஃப் உக்ரைனை ரஷ்யா தான் கண்ட்ரோல் பண்ணுது. கிரிமியா, செவஸ்டோபோல், கெர்சான், ஜாபோரிஷியா, டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க். ரஷ்யா இது ஒரு நாளே நான் அதை திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இது ஆல்ரெடி நாங்க பிடிச்சதுதான். மூணாவது, நோ ஃபாரின் பீஸ் கீப்பர்ஸ் இன் யுக்ரைன். நம்ம வந்து ஐபிகேஎஃப் தலையிடவே கூடாது. அவன் என்ன சொல்றான், நீ வார நிறுத்திட்டா நானே உக்ரைனை ஒண்ணும் பண்ண மாட்டேன், அதனால நீ வந்து உக்ரைன் வந்து அவங்களோட சொந்த ஆர்மியை வச்சு பாதுகாத்துக்கிட்டோம் அவங்கள, நான் வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறான். இது வந்து யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு சம்பந்தம் இல்லை. நாலாவது, அதாவது 2016ல இருந்தே அப்ப அந்த கிரைமியாவை ரஷ்யா சேர்த்துட்ட போது நீங்க கூட சொன்னீங்க கிரைமியாவை ஆல்ரெடி ரஷ்யா அனெக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு. அப்பவே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரஷ்யாவோட அசெட்ஸ், இந்த பில்டிங்ஸ், நியூயார்க்கு, மேரிலாண்டு, ஒபாமாவே அதெல்லாம் சீஸ் பண்ணி வச்சுட்டாரு. அதே மாதிரி சியாட்டில், சான் பிரான்சிஸ்கோ, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ரஷ்யாவோட அசெட்ஸை வந்து அமெரிக்காவில் இருக்கிறத வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து புட்டினுக்கு ஒரு மேஜர் எரிச்சல். அடுத்தது, ரஷ்யா அவங்க மேல ஒரு 20,000 சாங்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனி டீல் பண்ண, ஆமா 20,000 லைன் பை லைன் போனீங்கன்னா 20,000. அந்த கம்பெனி ரஷ்யாவோட டீல் பண்ணக்கூடாது, இந்த கண்ட்ரி ரஷ்யாவோட டீல் பண்ணக்கூடாது, அது இது போட்டு அதை லிஸ்ட் பண்ணீங்கன்னா 20,000, டெய்லி ஒரு 50 அப்படின்னு ஒரு காலத்தை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்றான். அப்புறம் அதாவது ரஷ்யாவுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து அவங்க பேமெண்ட்ஸ் ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு பேமெண்ட் இருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உலகத்துல அத்தனை பரிவர்த்தனையும் அந்த ஸ்விஃப்ட் பேமெண்ட் சிஸ்டம் மூலமா தான் பண்ணுவோம்.
இன்னைக்கு நம்ம இன்னைக்கு உலகத்துல எங்க பைசா அனுப்பணும்னாலும் வஸ்திரம் நம்ம பண்றோம். ஆமா, அங்க வந்து நம்ம வந்து இப்ப அமெரிக்காவுக்கு இவ்வளவு இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனி இந்தியால ஒரு கம்பெனி அமெரிக்காவுக்கு ஒரு கம்பெனிக்கு அனுப்புறதுன்னா அது ஸ்விஃப்ட் நெட்வொர்க் மூலமா தான் போகணும். அது மாதிரி உலகம் ஃபுல்லா ஸ்விஃப்ட் நெட்வொர்க் தான். அதுல வந்து ரஷ்யாவை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ. அதாவது இது வந்து ரஷ்யா என்ன சொல்றான், அதெல்லாம் ரிமூவ் பண்ணு, ஆயில் டேங்கர் ரஷ்யால இருந்து ஆயில் டேங்கர் போடக்கூடாது, அதெல்லாம் நீ ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறான். லாஸ்ட் கட்டளை இது வந்து ரொம்ப பெரிய எரிச்சல். அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க புத்திசாலித்தனமா, அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியனும் போர் ஆரம்பிச்ச உடனே 2-3 மாசத்துல ரஷ்யாவோட ஒரு $300 பில்லியன் அசெட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வருமானத்தை வச்சுதான் நாங்க உக்ரைனுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ண போறோம். அவங்களோட வளர்ச்சி எங்க இருக்கு சார்? அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல இருக்கு. ஆமா, அமெரிக்கா யூரோப்ல இருக்கு, ரஷ்யாவுக்கு வெளியில இருக்கு. அதெல்லாம் யூரோப் அமெரிக்கால தான் மெஜாரிட்டியா இருக்கு. இதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அவங்க வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா சேர்த்து வச்சு வார் நின்ன உடனே அது எல்லாத்தையும் ரஷ்யா கிட்ட கொடுத்து உக்ரைன்கிட்ட கொடுத்து உக்ரைனோட வளர்ச்சிக்கு நம்ம ஏற்பாடு பண்ண போறோம். அதத்தான் புட்டின் கேக்குறான், யாரு காசு எடுத்து யார்கிட்டடா கொடுக்குற நீ, அது எல்லாத்தையும் அன்ஃப்ரீஸ் பண்ணி எனக்கு திருப்பி கொடு அப்படிங்கிறான். புட்டின் என்ன சொல்றான், அமெரிக்கா வந்து எங்க சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லாம சொல்ற கணக்கு தான் இது எக்ஸாக்ட்லி அதுதான். புட்டின் என்ன சொல்றா, இந்த 7 கட்டளைக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு காத்தால நான் வார நிறுத்திடுவேன், இல்லாட்டி இந்த வார நிறுத்த முடியாது அப்படிங்கிறது. ஒரு போன் கால்ல நிறுத்த முடியாதுன்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் நிறுத்த முடியாது. 7 போன் கால்ல நிறுத்திடலாம் சார். 7 கட்டளை இருக்குல்ல, 7 போன் கால் பண்ணி நிறுத்திடலாம். இதுதான் இதோட பெரிய பிரச்சனை. இப்போ இப்போ வந்து இப்ப நீங்க இப்ப நம்ம இந்தியாவுக்கு என்ன டாரிஃப் அப்படின்னா நம்ம வந்து சில பிரச்சனைகளோட நம்ம வாழ கத்துக்கணுங்கிற மாதிரி தான் அது. ஏன்னா இப்ப நம்மளால ஆமா, அதுக்காக தான் என்ன பண்றாரு நம்ம பிரதம மந்திரி, நம்ம கவர்மெண்ட்ல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படி உள்நாட்டுல வந்து அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இப்போ அடுத்த செமிகண்டக்டர் சிப்பு நம்ம டிசம்பருக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட சிப்பு நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. சோ இதெல்லாமே வந்து நம்மளோட டிபெண்டன்சியை குறைக்கிறது. ரெண்டாவது வந்து நீங்க நம்ம அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு உலகத்துல எப்படின்னா இது ஆல்ரெடி மல்டி போலார் வேர்ல்ட், யாரும் யாரை நம்பியும் இல்லை. இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு பிரேசிலோட பிரசிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா டாரிஃப் போட்டோன்னே நான் ஏன் ஓங்கால்ல வந்து வரேன், நான் வந்து இந்தியா கிட்ட பேசுவேன், சைனா கிட்ட பேசுவேன், ரஷ்யா கிட்ட பேசுவேன், நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய அதே மாதிரிதான் டிம் குக் வந்து என்ன சொன்னார், ஆப்பிள் அதெல்லாம் நிறுத்த முடியாதுப்பா, நாங்க மாட்டு பண்ண. ஏன்னா ஆப்பிளுக்கு வந்து 2800 உதிரி பாகம் ஒரு ஆப்பிள் போனுக்குள்ள போகுது. 2800 காம்போனன்ட்ஸ். அது எங்க இருந்தோம்னா 28 கண்ட்ரீஸ்ல இருந்து வருது. பழங்காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, யானைக்கு கோபனம் கட்டி மாளுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதே மாதிரிதான் நீங்க இந்த 28 கண்ட்ரினா நீ எங்க யார போய் நிறுத்துறது, யார போய் ஸ்டாப் பண்றது, இதுக்கு எப்படி நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்றது, இதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க அமெரிக்காவோட ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து சைனா கிட்ட நிறுத்தினாங்க. சைனா என்ன சொன்னா, அப்ப நான் உனக்கு ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அது இல்லாம எந்த எலக்ட்ரானிக் காரு ஈவி எதுவுமே வேலை பண்ணாது, நான் நாளை காலத்துல அதை நிறுத்திடுறேன்பா அப்படின்னாரு. உடனே ட்ரம்ப் போய் கால் அவ்வளவுதான். இந்தியாவுக்கு என்னன்னா இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு இமீடியட் அட்வான்டேஜ் இல்லைங்கிறதுனால நம்மளால வந்து அது மாதிரி டைரக்டா பண்ண முடியல. பட் இப்படியே சைலண்டா மெயின்டைன் பண்ணினே இருந்தோம்னா at one point of time அவங்க வந்து பட்ஜெட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து மற்ற எந்த கண்ட்ரிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்தியாவுக்கு என்ன இருக்குன்னா நம்மளோட உள்நாட்டு சந்தை. இப்ப சைனாவோடது அவங்களோட சந்தையில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36% 37% வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் டிபெண்டன்ட். ஆனா நம்ம வந்து 20% தான் எக்ஸ்போர்ட் டிபெண்டன்ட். ரெண்டாவது இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு இதுக்காக சொல்றேன், இப்ப நம்ம இது நடந்தது இல்லையா ஜனவரியில, என்னது கும்பமேளா நடந்ததுல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் எத்தனை கோடி பேர் வந்தாங்க, 60 கோடி பேர் வந்தாங்க. உற்பத்தி அந்த ஜிடிபி வந்து பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2% 1% ஜிடிபி உயரத்துக்கு அது ஒன்னே காரணமா இருந்தது.
ஆமா, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டாங்க. அது போடுவாங்கல்ல, எங்க இருந்தாலும் அது போடுவாங்க வரி. சார் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் சார், நாங்கெல்லாம் இப்ப யுஏஇல தப்பிக்க முடியாது. நாங்கெல்லாம் யுஏஇல இருக்கோம், ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஒரு காலத்துல வந்து யுஏஇல டாக்ஸே கிடையாது. இன்னைக்கு வந்து கம்பெனிக்கு இன்கம் டாக்ஸ் போட்டான், வாங்குற பொருளுக்கெல்லாம் வேட் வரி போட்டான், ஜிஎஸ்டி மாதிரி. இதெல்லாம் எங்கேயுமே அவாய்ட் பண்ண முடியாது. 30 கோடி சம்பாதிக்கிறான்னா இந்தியா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கும்? இந்தியா இந்த ஆமா, ஜிடிபி அது உண்மை அது. ஓகேங்களா? இன்னைக்கு யூபி வந்து 1 ட்ரில்லியன் வந்து இன்னொரு 5 வருஷம் தொட்டுரும் அப்படிங்கிறாங்க, இன்னும் 2-3 வருஷத்தை தொட்டுரும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உள்நாட்டு உற்பத்தி ஏற ஏற நம்மளோட சந்தை நமக்கு இருக்கு. இப்ப அதனாலதான் ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்கிறாங்க. 4 ஸ்லாப் இப்ப 2 ஸ்லாபா மாத்திருவோம் அப்படிங்கிறாங்க. சோ அதனால வந்து இப்ப என்ன ஆகும், நிறைய பொருட்கள் நமக்கு வந்து சீப் ஆகும், வாங்கறதுக்கு முடியும். இப்ப நமக்கு வருமான வரி வேற 12 லட்சம் வரைக்கும் கிடையாது, அதனால நிறைய கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு இருக்கும். எக்ஸ்போர்ட் கண்டிப்பா குறையும் சார், ஒரு வருஷம் அடி வாங்கும். ஆனால் நம்ம எப்படி நம்ம வந்து 98ல அமெரிக்கா நம்ம நியூக்ளியர் பாம் டெஸ்ட் பண்ண போது நம்ம மேல சாங்ஷன் போட்டு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நம்மளோட எக்கானமியை முடக்க ட்ரை பண்ணாங்களோ, அப்பவே நம்ம இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நாங்கெல்லாம் அப்பவே இதை தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு இது முடியாதா? எவ்வளவு வசதியா இருக்கும் நம்ம. சோ அதனால இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம தேவை சார். 1998ல அப்படி கிடையாது. அப்ப நம்ம உலகத்துக்கு நம்ம தேவையா தேவையில்லைன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஆனா இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம தேவை, நம்மளை தேடி வருவாங்க. ட்ரம்ப்பே கூட இன்னொரு 3 மாசம் அவரோட டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு, இன்னொரு 3 மாசத்துல. ஏன்னா அங்க உள்நாட்டுல அங்க புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்லாம் ஆரம்பிச்சிருச்சு, உள்நாட்டிலே கேள்வி கேட்கறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ரசிகர்களுக்கு நேயர்களுக்கு ஒண்ணு தெரியப்படுத்துறது என்னன்னா, இந்த ட்ரம்ப் போடுற அத்தனை சாங்ஷனுமே இது வந்து இட் இஸ் கால்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். இது வந்து சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆல்ரெடி இது வந்து அமெரிக்கால 2 ஸ்டேட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இது சேலஞ்ச் பண்ணிட்டாங்க, இது ட்ரம்ப் பண்றது வந்து இல்லீகல், அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு. அதோட தீர்ப்பு வந்து இன்னும் வரல. அந்த தீர்ப்பு வந்துருச்சு, ஒருவேளை வந்து அது இது ஆமா இது இல்லீகல், ஏன்னா அவர் வந்து தப்பான ஒரு ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி, எமர்ஜென்சின்னு ஒரு ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி இந்த டாரிஃப், அதாவது நாட்டு வந்து பயங்கர த்ரெட்ல இருக்கு, அமெரிக்காவோட நேஷனல் பாதுகாப்புக்கே ஒரு அவரு சாதாரணமான நிலைமையில போடுறாரு. இப்போ அதையே வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டான்னா அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த டாரிஃப் எல்லாம் ரிட்டர்ன் எடுக்கணும். 2வது, இதெல்லாம் இல்லீகலா வாங்கின டாரிஃப்னால அந்தந்த கண்ட்ரிக்கு திருப்பி கொடுக்கணும் வேற ஒரு சட்டம் இருக்கு. இது வந்து என்னோட ஃபைனல் क्वेश्चनவே இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஒருவேளை அமெரிக்கா அங்க இருக்கிற ஜட்ஜஸ் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கிற சட்டத்துறை ஆகட்டும், ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு வரி போடுறதால அமெரிக்காக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அது ஒரு வேளை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா மீண்டும் புலி பாய்ச்சல்ல ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருமா, இல்ல அமெரிக்கா வந்து அந்த படகுல ஓட்ட விழுந்துருச்சு, இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கா? இதுதான் என்னோட ஃபைனல் क्वेश्चन. உங்களுக்கு படகுல ஓட்ட விழுந்துருதுங்கிறது தான் ஒண்ணு. அதாவது அந்த ஒரு 100% அமெரிக்கன் எக்கானமிக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா அவங்களோட டெட் டு ஜிடிபி ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்மளோட உற்பத்திக்கும் கடனுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட கடன் வந்து உற்பத்தியை விட ரொம்ப கம்மி. ஆனா இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் 100% மேல இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி அடிச்சு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் டெட்டு உங்களுக்கு. அதனால அமெரிக்காவோட டெட்டு சைனாக்கு மாத்திரம் திருப்பி கொடுக்க வேண்டியது $1 ட்ரில்லியன். தமிழ்நாட்டோட எக்கானமி. ஆமா, அத்தனை பாண்ட் வச்சிருக்காங்க. நாளைக்கு சைனா வந்து கோவத்துல வந்து அதுல வந்து ஒரு $500 மில்லியன் நான் இறக்கிடுறேன் மார்க்கெட்ல, வித்துறேன். அதுதான் சொல்றேன். இப்ப அதை இன்னும் ஊர்க்கத்தனமா அவங்க எதனா பண்ணாங்கன்னா சைனாக்கும் பாதிப்பு இருக்கும், சைனாக்கும் அடி வாங்கும். ஆனா அமெரிக்காவுக்கு பெரிய அடி வாங்கும். இன்னைக்கு இன்னொன்னு வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா பொருளாதாரம் வந்து இந்த 1.5% 2% இதுக்கு மேல குரோத் எல்லாம் உங்களால எதிர்பார்க்க முடியாது. ஒரு லெவல ரீச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்றதெல்லாம் இன்னைக்கு வந்து அமெரிக்கா மேல கான்பிடன்ஸ் போயிடுச்சு உலகத்துக்கு. அதாவது யூரோப்புக்கே கான்பிடன்ஸ் போயிடுச்சு. அப்பா எதுக்கா இருந்தாலும் நமக்கு அமெரிக்கா இருக்கான்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சதைச்சிட்டாங்க. அவங்களே வெளியில பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, இனிமே நம்ம நாட்டுக்கு உதவாது, அமெரிக்காவை நம்பி இருந்தா நம்ம நாசமா போயிடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப மாறிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஓட்டை விழுந்தது தான். இந்த ஓட்டையை வேணா அடைக்கலாம், கொஞ்சம் அமெரிக்காவுக்கு கடைசி சொல்யூஷன் பார்த்தா சாட்சிக்காரங்கால விழுந்து போல சண்டைக்காரங்காலே விழுந்துலான்னு சொல்ற மாதிரி சுத்தி வளைச்சு இந்தியாவை சைனாவன்னு சொல்லி பண்ணாம ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துகிட்டாக்கா பழிக்கலாம். இப்போ கடைசியா இன்னைக்கு ட்ரம்ப் சொன்னதாங்க ஒரே வார்த்தை, உக்ரைனுக்கு நோ நேட்டோ மெம்பர்ஷிப் நோ அப்படின்னு ஒரே வார்த்தையில இன்னைக்கு சொன்ன மாதிரி இதுல ஸ்ட்ராங்கா பிடிச்சு நின்னார்னா இந்த வாரோட வீரியம் நிறைய குறையும். ரெண்டாவது வந்து யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு அவங்க சொல்லணும், எப்பா அவனை ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கோ, நம்ம வார் வேண்டாம் அப்படின்னு அவங்க குறைச்சாங்கன்னா அதுதான் ஒரே சொல்லு. இது வந்து ஒரு 6 மாசத்துல குறையறதுக்கு வாய்ப்பு, நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு. ஒரு படத்துல வெள்வெல் சொல்லுவாரு, நான் பாட்டு செவனேன்னு இருந்தேன், கௌரவம் என் கௌரவம் நார்த் சொல்ற மாதிரி அவனா இருந்தான். போர் புரி கடைசியில எல்லா அடி வாங்கிட்டு நேட்டவும் கிடையாது, நஷ்டத்துல இருன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. கரெக்ட். இது தேவையில்லாம சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டா மாதிரி நான் நேட்டோ மெம்பர்ஷிப் தரேன். இது பிடன் ஆரம்பிச்சது. அவனுக்கு வந்து அவனுக்கு ஆசை காமிச்சு நீ சண்டை போடு, நாங்க இருக்கோம், நாங்க தைரியம், நீ சண்டை போடு ராஜா, நாங்க பின்னாடியே இருக்கோம். பின்னாடி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த நிலைமையிலதான் இன்னைக்கு உக்ரைன் ஆயிடுச்சு. இது கஷ்டம்தான் நமக்கு வந்து இந்த வாரம் தெரியும். விஷயங்கள் பகிர்ந்தீங்க இன்னைக்கு. மேற்கொண்டு இதை பத்தி இன்னும் நிறைய பகிரணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த டேரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுனாக்கா இன்னமும் நிறைய கேள்விகள் நிறைய இருக்கு. அடுத்த சந்திப்புல கண்டிப்பா கேட்போம். கண்டிப்பா நானும் ஆர்வமா. நிச்சயமாக சார். ஆக்சுவலா நேர்களுக்கு ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களே, ஆக்சுவலா உக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்றது வந்து பல நாட்டுல உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படுத்துற அளவுக்கு போச்சு. உதாரணத்துக்கு இலங்கையில ஒரு பெரிய கலவரம் நடந்தது, பங்களாதேஷ் கலவரம் நடந்தது. அப்படி இப்படின்னு எல்லாம் சுத்தி பார்க்கும்போது அது நேரா போய் உக்ரைன் ரஷ்யன் வார்ல தான் போய் முடிந்தது. ஒரு நாட்டுல நடக்கிற போர் இன்னொரு நாட்டுல அரசாங்கத்தையே கவுக்குற அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். பட் 2.5 வருஷமா அந்த வார் அப்படின்றது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அந்த தலைவலிக்கு ஒரு சிம்பிளா டோலோ 650 போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். அது சர்ஜரி பண்ணி தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு டேரிஃப் பண்றேன், இவங்களுக்கு டேரிஃப் போடுறேன், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காதன்ட்டு இந்தியாவுக்கு டேரிஃப் போடுறேன்னு சொல்லி அது இன்னும் பெரிய அளவுல பிரச்சனை ஆக்கி கொண்டிருக்கிறது யுஎஸ்ஏ. முன்னாடி உக்ரைன்ல வந்து நேட்டோக்குள்ள சேரக்கூடாது, அவ்வளவுதான் என் கண்டிஷன் அப்படின்னு வைத்துக் கொண்டிருந்த ரஷ்யா இப்போ 7 அம்ச திட்டமாக ஒரு 7 பாயிண்ட் போட்டு இந்த கண்டிஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுடைய டிமாண்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சோ இனி வரும் காலங்கள்ல ட்ரம்ப் இந்த டேரிஃபுக்கெல்லாம் நான் டேரிஃப் போட்டு இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல போறாரா, இல்ல சொல்யூஷனை நோக்கி ஓட போறாரா, இல்ல எனக்கு தயவு செஞ்சு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் எல்லா டேரிஃபும் எடுத்துறேன் அப்படின்ட்டு புது விதமான கண்டிஷன் போட போறாரா அப்படின்றது ஆண்டவன் கையில இருக்கோ இல்லையோ ட்ரம்ப் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம இந்த வீடியோல ஒரு டேக்அவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டைம்ல ஒரு 2024-25 வந்து அமெரிக்கா போடுற டேரிஃபை மோடி அவர்கள் தைரியமாக தடுத்து நிறுத்துறார் அப்படின்றது எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற விஷயம் என்னன்னா, இந்தியா ஒரு வீக் கண்ட்ரியா இருந்த டைம்ல கிட்டத்தட்ட திவாலாகி அப்போதுதான் மீண்டு வந்த அந்த டைம்ல ஒரு ஸ்திரமான அரசே இல்லாம அப்போன்னு ஆட்சியை கவுர்ற மாதிரி இருந்த ஒரு டைம்ல ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடத்துனதோடு மட்டும் இல்லாம அமெரிக்கா அப்போ உலக வல்லரசாக நாட்டாமையாக இருந்த அந்த அமெரிக்கா ஒரு சின்ன கண்ட்ரியான உலகத்திற்கு இவர்கள் தேவையா அப்படின்னு இருந்த இந்தியா மீது விடுத்த அந்த சாங்ஷனை அடல் பிஹாரி வாஜ்பாய் எந்த அளவுக்கு தைரியமாக சமாளித்திருக்கிறார் அப்படின்றது நாம் என்றுமே மறக்கக்கூடாது. நிச்சயமாக அதற்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம்னு சொல்லலாம். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் போட்ட அந்த தைரியம் என்கிற ஒரு விதை இன்று 2025 மோடி அவர்கள் கேரி ஃபார்வர்ட் பண்றாரு அப்படின்றதான் என்னால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. மோடிக்கு இப்பொழுது நாம் கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட்ஸ், அதற்கான விதை வாஜ்பாய் அவர்கள் போட்டது அப்படின்றதும் நம்மால் மறுக்க முடியாது. அடுத்த முறை நாம 3 பேர் பேசும்போது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உலகத்துக்கு ஒரு நல்ல காலம் போனா போது ட்ரம்ப்புக்கு ஒரு நோபல் பரிசு கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புவோம். அடுத்த வீடியோவில் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு டிஸ்கஷனோடு சந்திப்போம். மிக்க நன்றி பார்த்த சார், மிக்க நன்றி சந்திரசேகர் சார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நன்றி.